சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்றால் என்ன? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்பது, சிறுநீரகம் சரியாக செயல்படாத ஒருவருக்கு வேறு ஒருவரிடமிருந்து ஆரோக்கியமான சிறுநீரகத்தை தானமாக பெற்று பொருத்தப்படும் ஒரு அறுவை சிகிச்சை முறையாகும். மாற்று அறுவை சிகிச்சையின் முக்கிய நோக்கம் சிறுநீரகத்தின் இயல்பான செயல்பாட்டை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, அதை பெற்றுக்கொண்டவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் ஆகும். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பொதுவாக ஒருவருடைய சிறுநீரகங்கள் செயல்படும் திறனை நிரந்தரமாக இழந்து இறுதி நிலை சிறுநீரக நோய் எனப்படும் நிலையை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு டயாலிசிஸ் அல்லது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்றது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஏன் செய்யப்படுகின்றது? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றதற்கான காரணங்கள் இதோ. வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த. சிறுநீரக செயலிழப்பினால் ஏற்படும் சோர்வு, சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய அவசியம் போன்ற வாழ்க்கை தரத்தை குறைக்கக்கூடிய பல நிகழ்வுகள் ஏற்படும் போது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்றது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையினால் பெறப்படும் புதிய சிறுநீரகத்தால் இந்த அறிகுறிகள் சரியாகி வாழ்க்கை தரம் மேம்படுகிறது. ஆயுட்காலம் நீடிக்க. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வது சிறுநீரக செயலிழப்பு உள்ள ஒருவரின் ஆயுட்காலம் நீடிக்க உதவுகின்றது. டயாலிசிஸ் தேவையை குறைக்க. சிறுநீரகங்கள் சரியாக இயங்க முடியாத போது இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்கள் மற்றும் அதிகப்படியான திரவங்கள் வடிகட்ட டயாலிசிஸ் ஒரு சிகிச்சையாகும். இதில் அதிக நேரம் செலவாகுவது மட்டுமல்ல, ஒரு சிரமமான சிகிச்சை முறையாகவே இருக்கும். எனவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையானது டயாலிசிஸ் தேவையை குறைக்க அல்லது நிறுத்திவிடவும் உதவும். ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த. சரியாக செயல்படும் மாற்று சிறுநீரகம் இரத்தத்தில் இருந்து கழிவுப் பொருட்கள் மற்றும் அதிகப்படியான திரவங்களை திறம்பட வடிகட்டுவதன் மூலம் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது. இது இதய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றினால் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கவும் உதவும். உடலின் சிறுநீரக செயலிழப்பினால் ஏற்படும் சுமையை குறைக்க. சிறுநீரக செயலிழப்பு உடலின் குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தும். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையானது செயல்படும் புதிய சிறுநீரகம் கிடைப்பதினால் இந்த சுமையை குறைக்க உதவுகின்றது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையானது வயது வரம்பு என்ன? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு உறுதியான வயது வரம்பு இல்லை. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான திட்டம் அநேக விரகங்களால். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான வயது வரம்பு என்ன? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு உறுதியான வயது வரம்பு இல்லை. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான திட்டம் அநேக விரகங்களால் முடிவு செய்யப்படுகின்றது. நோயாளியின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் பொருத்தமான சிறுநீரக தானம் செய்யக்கூடியவர் உள்ளாரா போன்ற பல காரணங்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகின்றது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையின் வெற்றி விகிதம் வயது குறைந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எனவே வயதான நோயாளிகள் மாற்று அறுவை சிகிச்சைக்கு குறைவாகவே ஏற்றுக்கொள்ளப்படலாம். நோயாளியின் ஒட்டுமொத்த உடல் நலம் மற்றும் மனநிலை, பிற மருத்துவ நிலைமைகள் மற்றும் பிற சிகிச்சை விருப்பங்கள் ஆகியவை வயதான நோயாளியை மாற்று அறுவை சிகிச்சைக்கு தகுதியானவரா என்பதை பரிசீலிப்பதற்கான முடிவை எடுக்க உதவுகின்றது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வயதான நோயாளிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதா இல்லையா என்ற முடிவு நோயாளியின் மருத்துவ குழுவால் எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டு எடுக்கப்படும். யாரால் சிறுநீரகத்தை தானம் செய்ய முடியாது? உயிருள்ள நன்கொடையாளராக இருந்து நீங்கள் சிறுநீரகத்தை தானம் செய்வது தடுக்கக்கூடிய சில மருத்துவ நிலைமைகள் உள்ளன. அவை பின்வருமாறு: கட்டுப்பாடற்ற உயர் இரத்த அழுத்தம், கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய், புற்றுநோய், HIV தொற்று, ஹெப்படைட்டிஸ் போன்ற மஞ்சள் காமாலை தொற்று, சிகிச்சை தேவைப்படும் தீவிரமான மனநல கோளாறு. உயிருள்ள சிறுநீரக தானம் செய்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன? சிறுநீரக தானம் பொதுவாக ஒரு பாதுகாப்பான மற்றும் வெற்றிகரமான அறுவை சிகிச்சையாகும்.
ஆனால் எந்த அறுவை சிகிச்சை முறையிலும் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் வரலாம். ஆகவே சிறுநீரக தானம் செய்பவர் வரக்கூடிய அறுவை சிகிச்சையின் அபாயங்கள் மற்றும் சிக்கல்கள் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். அவை பின்வருமாறு: அறுவை சிகிச்சை தளத்தில் வலி, சிறுநீரில் இரத்தம் கலந்து வருதல், இரத்த கட்டிகள் வருதல், தொற்று ஏற்படுதல், சுற்றியுள்ள உறுப்புகள் இரத்த நாளங்கள் சேதம், மயக்க மருந்துக்கான எதிர்வினைகள், நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பு, உயர் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் ஆபத்து. இத்தகைய கடுமையான சிக்கல்களின் ஆபத்து குறைவாகவே உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் பெரும்பாலான சிறுநீரக தானம் செய்பவர்கள் சில வாரங்கள் முதல் சில மாதங்களுக்குள் முழு குணமடைவார்கள். இருப்பினும் தானம் செய்பவர் இந்த சாத்தியமான அபாயங்களை பற்றி அறிந்திருப்பதும் சிறுநீரக தானத்தை குறித்து முடிவெடுப்பதற்கு முன்பு அவர்களின் மருத்துவ குழுவுடன் கலந்துரையாடுவதற்கும் மிக முக்கியம். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எப்படி செய்யப்படுகிறது? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்பது சிறுநீரகம் சரியாக செயல்படாத ஒருவருக்கு தானம் தருபவரிடமிருந்து ஆரோக்கியமான ஒரு சிறுநீரகத்தை எடுத்து நோயாளிக்கு வைப்பது உள்ளடக்கிய ஒரு அறுவை சிகிச்சை முறையாகும். செயல்படாத சிறுநீரகங்கள் பொதுவாக அகற்றப்படுவதில்லை. ஆரோக்கியமான சிறுநீரகம் இறந்தவரிடமிருந்தோ அல்லது வாழும் தானம் செய்பவரிடமிருந்தோ பெற்று நோயாளிக்கு பொருத்தப்படுகிறது. பொதுவாக அகற்றப்படுவதில்லை. ஆரோக்கியமான சிறுநீரகம் இறந்தவரிடமிருந்தோ அல்லது வாழும் தானம் செய்பவரிடமிருந்தோ பெற்று நோயாளிக்கு பொருத்தப்படுகிறது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பற்றி ஒரு தொகுப்பு இதோ. மதிப்பீடு. சிறுநீரக மாற்று சிகிச்சை பெறுவதற்கான முதல் படி. இந்த சிகிச்சைக்கு அவர் சரியான நோயாளியா என்பதை தீர்மானிக்க மாற்று அறுவை சிகிச்சை குழுவால் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். குழு உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியம், உங்கள் சிறுநீரக நோயின் தீவிரம் மற்றும் பிற சிக்கல்களை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கும். தான் செய்பவரை கண்டறிதல். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் தகுதியானவரா இருந்தால் அடுத்த முயற்சி பொருத்தமான தானம் செய்பவரை கண்டுபிடிப்பதாகும். இது குடும்ப உறுப்பினரின் அல்லது நண்பர் போன்ற உயிருள்ளவராகவோ அல்லது இறந்த பிறகு உறுப்புகள் தானம் செய்ய சம்மதித்து இறந்த நபராகவும் கூட இருக்கலாம். ஆரம்ப பரிசோதனை. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன் நீங்கள் சில முக்கியமான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் உடல் நலத்தை மாற்று அறுவை சிகிச்சைக்கு தயார்படுத்த வேண்டும். உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அடக்குவதற்கும் மாற்று சிறுநீரகத்தை இது நிராகரிப்பதை தடுப்பதற்கும் மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்வது ஆகியவை இதில் அடங்கும். அறுவை சிகிச்சை. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பொதுவாக பொது மயக்க நிலையில் கீழ் செய்யப்படுகிறது. பொதுவாக இந்த அறுவை சிகிச்சை சுமார் 3 மணி நேரம் ஆகும். அறுவை சிகிச்சை நிபுணர் உங்கள் அடிவயிற்றில் வலது புறத்தில் ஒரு கீறல் செய்து புதிய சிறுநீரகம் வைக்கப்பட வேண்டியது பகுதியை தயார் செய்வார். பின்பு ஆரோக்கியமான ஒரு சிறுநீரகம் தானம் செய்பவரின் உடலில் இருந்து பாதுகாப்பாக எடுத்து உங்கள் இரத்த நாளங்கள் மற்றும் சிறுநீர் அமைப்புடன் கவனமாக இணைக்கப்படுகின்றது. மீண்டு வருதல். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு குணமடைய நீங்கள் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும். உங்கள் உடல் புதிதாக மாற்றப்பட்ட சிறுநீரகத்தை ஏற்றுக்கொள்ளவும் நிராகரிப்பதை தடுக்கவும் உங்களுக்கு மருந்துகள் கொடுக்கப்படும். ஆரம்ப நிலை கவனிப்பது மற்றும் கண்காணிப்பு மிகவும் நல்லது. படிப்படியாக உங்கள் இரத்தத்தில் இருந்து கிரியாட்டினின் குறையை தொடங்குகின்றது. ஆனால் அறுவை சிகிச்சையிலிருந்து முழுமையாக குணமடைய பல வாரங்கள் அல்லது மாதங்கள் ஆகலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பு: இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருந்தது என்று நினைக்கிறோம். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை பற்றி வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள தயங்காதீர்கள். இறந்த பிறகு யாராவது சிறுநீரகம் தானம் செய்ய முடியுமா? முடியும். இறந்த பிறகு சிறுநீரகத்தை தானம் செய்யலாம். இது இறந்த பின் தானம் தருபவர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது.
இறந்த நன்கொடையாளரின் சிறுநீரகங்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கும் நோயாளிகளுக்கு ஒரு மதிப்புமிக்க உயிர்காக்கும் வரப்பிரசாதமாகும். ஒருவர் இறந்தால் அவர்களின் உறுப்புகள் மற்றவர்களின் உயிரை காப்பாற்ற உதவும். இறந்த பிறகு தானம் செய்யக்கூடிய உறுப்புகளின் சிறுநீரகம் முக்கியமான ஒன்று. சிறுநீரகம் தானம் செய்பவராக இருப்பதற்கு ஒரு நபர் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அவர் தானம் செய்யும் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சையின் பெறுபவருக்கு பாதுகாப்பற்றதாக இருக்கும். இருந்த நன்கொடையாளர் ஆவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஓட்டுநர் உரிமம் மனநிலை மாநில அடையாள அட்டையில் அல்லது உங்கள் மாநில உறுப்பு தானம் பதிவேட்டில் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்ய கொள்ளலாம். உங்கள் மரணத்திற்கு பிறகு உங்கள் உறுப்புகள் தானம் செய்ய முடிவெடுக்கப்படும் பொறுப்பை உங்கள் குடும்பத்தினுடன் அன்பானவர்களுடன் விவாதிப்பதும் மிக முக்கியம். சிறுநீரக நிராகரிப்பு என்றால் என்ன? சிறுநீரக நிராகரிப்பு என்பது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட ஒருவரின் நோய் எதிர்ப்பு மண்டலமானது மாற்றப்படும் சிறுநீரகத்தை இது அந்நிய உறுப்பா என்று அடையாளம் கொண்டு அதை தாக்க முயற்சிக்கின்ற ஒரு நிலையாகும். இது நோய் மற்றும் தொற்றுக்கு எதிராக நமது உடலிற்கும் இயற்கையான பாதுகாப்பாகும். இது பாக்டீரியா மற்றும் வைரசுகள் போன்ற அந்நிய அச்சுறுத்தல்களை அடையாளம் கண்டு தாக்குவதன் மூலம் உடல் தீங்கிலிருந்து பாதுகாக்கின்றது. ஆகவே ஒரு நபர் சிறுநீரக மாற்று சிகிச்சையின் மூலம் புதிய சிறுநீரகத்தை பெறும்போது அவரது நோய் எதிர்ப்பு அமைப்பு இந்த மாற்று சிறுநீரகத்தை அந்நியமாக அடையாளம் கண்டு அதை அழிக்க முயற்சி செய்யும். இது புதிய சிறுநீரகத்தின் நிராகரிப்பு வழிவகுக்கும். சிறுநீரகம் தானமாக கொடுத்தவர் சிறுநீரகம் பெறுநருடன் பொருத்தமான நெருக்கமான உறவினராயிலும் இது நிகழலாம். ஆகவே சிறுநீரக நிராகரிப்பு என்பது சிறுநீரக மாற்று சிகிச்சையின் பின் ஏற்படும் மோசமான பின்விளைவாகும். இது உடனடியாக கவனிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் உயிருக்கு ஆபத்தாகிவிடும். இதை தடுப்பதற்கு பல பாதுகாப்பான மருந்துகள் உள்ளன. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு தானமாக பெறப்பட்ட சிறுநீரகத்தை நோயாளி நிராகரிப்பதை தடுக்க என்ன மருந்துகள் உட்கொள்ள வேண்டும்? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு இடமாற்றப்பட்ட உறுப்பு நிராகரிக்கப்படுவதை தடுக்க நோயாளி சில மருந்துகளை எடுத்துக்கொள்வது முக்கியம். இம்யூனோசப்ரசன்ஸ் எனப்படும் இந்த மருந்துகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அடக்கி இடமாற்று செய்யப்பட்ட உறுப்பின் தாக்காமல் தடுக்க உதவும். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு பயன்படுத்தப்படும் சில பொதுவான நோய் எதிர்ப்பு தடுப்பு மருந்துகள் பின்வருமாறு: டெனிசான், மைக்கோபெனோலேட் மொபிடில், டாக்ரோலிமஸ், சிரோலிமஸ், சைக்ளோஸ்பிரின், அசாடியோப்ரின். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கொண்டவர் இந்த மருந்துகளை தங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி ஒழுங்காக எடுத்துக்கொள்வது மிக அவசியம். ஏனெனில் அவ்வாறு செய்யாவிட்டால் அது மாற்று சிறுநீரகத்தை நிராகரிக்கும் அபாயத்தை அதிகரிக்கும். மாற்று அறுவை சிகிச்சையின் வகை மற்றும் நோயாளியின் தனிப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் இந்த மருந்துகள் சிறுநீரக மருத்துவரால் பரிந்துரைக்கப்படும். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் பின்பற்றப்பட வேண்டும்? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்பது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை முறையாகும். இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையின் வெற்றியை பாதுகாத்து கொள்ள கவனமாக கண்காணிப்பது ஆலோசனைகளை பின்பற்றுவது அவசியமாகின்றது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில முன்னெச்சரிக்கைகள் இதோ. பரிந்துரைக்கப்பட்டபடி உங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மாற்று சிறுநீரகம் நிராகரிக்கப்படுவதை தடுக்க உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள மிகவும் அவசியம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள். உங்கள் மாற்று சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க ஆரோக்கியமான உணவு உண்ணுதல், தவறாமல் உடற்பயிற்சி செய்வது மட்டுமல்ல, புகைப்பிடித்தல், மது அருந்துவது ஆகியவற்றை தவிர்ப்பதும் முக்கியம். உங்கள் சுகாதார குழுவின் ஆலோசனையை பின்பற்றுங்கள். சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை கண்காணிக்கவும் உங்கள் மருந்து முறைகளை தேவையான மாற்றங்களை செய்யவும் உங்கள் மாற்று அறுவை சிகிச்சையை குழுவுடன் சீரான இடைவெளியில் ஆலோசனை பெறுவது மிக நல்லது. உங்கள் மாற்று சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மாற்று சிறுநீரகத்தை சேதப்படுத்தக்கூடிய
நெருங்கி விளையாடுகின்ற விளையாட்டுகள், வயிற்றில் காயத்தில் ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் போன்ற செயல்களை தவிர்ப்பது முக்கியம். தடுப்பூசி போடுங்கள். உங்கள் மாற்று சிறுநீரகத்தை பாதுகாக்க காய்ச்சல் மற்றும் நிமோனியா நோய் போன்ற தொற்று நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுவது முக்கியம். உடலின் நீர்ச்சத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடலின் அனைத்து மண்டலங்களையும் சுத்தப்படுத்துவதும் உங்கள் மாற்று சிறுநீரகத்தை சரியாக செயல்பட வைக்கும் நிறைய திரவங்கள் குடிப்பது முக்கியம். சில மருந்துகளை தவிர்க்கவும். ஸ்டெராய்டு இல்லா வலி மருந்துகள் மற்றும் சில மூலிகை சத்துகள் போன்ற மருந்துகள் உங்கள் மருத்துவர்களின் செயல்பாட்டில் தலையிடலாம், மேலும் உங்கள் சிறுநீரகத்தை சேதப்படுத்தலாம். உங்கள் மாற்று அறுவை சிகிச்சை குழுவுடன் நீங்கள் புதிதாக எடுத்துக்கொண்டிருக்கும் மருந்துகள் அல்லது சத்துகள் பற்றி விவாதிப்பது மிக முக்கியம். தொற்று ஏற்படும் சூழ்நிலைகளை தவிருங்கள். நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் கட்டுப்படுத்தும் மருந்துகள் சாப்பிடுவதால் கிருமிகளின் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாகின்றது. ஆகவே அதிகமான கூட்டம் கூடும் இடங்கள், நிகழ்ச்சிகள், பொது கூடங்களை மற்றும் காற்றோட்டம் இல்லாத இடங்களை ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தோல்வியடைந்தால் என்ன நடக்கும்? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தோல்வியுற்றால் மாற்றப்பட்ட சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை என்று அர்த்தம். ஆகவே நோயாளிக்கு மீண்டும் டயாலிசிஸ் சிகிச்சை செய்யப்பட வேண்டும் அல்லது மற்றொரு மாற்று சிறுநீரகத்தை பெற வேண்டும். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தோல்வியடைவதை அதற்கு பல காரணங்கள் உள்ளன. நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் மூலம் மாற்றப்பட்ட சிறுநீரகம் நிராகரிக்கப்படுதல், சிறுநீரகம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு கிருமி தொற்று அல்லது சிறுநீரகத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் தடைகள் ஏற்படுதல் ஆகிய இது அடங்கும். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தோல்வி அடைந்தால் நோயாளிக்கு பொதுவாக சோர்வு, பலவீனம் மற்றும் இரத்த அழுத்தம் அதிகரிப்பு போன்ற அறிகுறிகளும் ஏற்படும். அத்துடன் சிறுநீரக செயலிழப்பினால் ஏற்படுகின்ற அறிகுறிகளான திரவநிலை அதிகரிப்பு, எலக்ட்ரோலைட் அளவில் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் இரத்தத்தில் கழிவுகள் அதிகரித்தல் போன்றவற்றினால் ஏற்படும் அறிகுறிகள் ஏற்படும். சில சந்தர்ப்பங்களில் சிறுநீரக மாற்று அறுவை மூலம் பெற்றுக்கொண்ட சிறுநீரகம் சரியாக செயல் செய்யவில்லை என்றால் அல்லது அது தீவிர சிக்கல்களை ஏற்படுத்தினால் அதை அகற்ற வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். இது பல விஷயங்களால் ஏற்படலாம். விபத்தினால் ஏற்படும் மூளை காயம். இது தலையில் ஏற்படும் அடி, ஒரு சாலை விபத்து அல்லது கீழே விழுவதினால் ஏற்படலாம். பக்கவாதம், மூளைக்கு இரத்த ஓட்டம் துண்டிக்கும் போது இந்நிலை ஏற்படுகிறது. இதனால் மூளை செல்கள் இறந்து போகின்றன. மூளை இரத்த குழாய் வீக்கம். இது மூளையில் உள்ள வீங்கிய இரத்த குழாயில் உள்ள பலவீனமான இடமாகும். இது சில சந்தர்ப்பங்களில் வெடித்து மூளை இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. மூளை கட்டிகள். இவை மூளையில் வீக்கம் அல்லது அழுத்தத்தை ஏற்படுத்தி மூளை மரணத்திற்கு வழிவகுக்கும். நோய் தொற்றுகள், மூளைக்காய்ச்சல் அல்லது மூளை அழற்சி போன்ற கடுமையான நோய் தொற்றுகள் மூளையில் வீக்கத்தை ஏற்படுத்தி மூளை மரணத்திற்கு காரணமாகலாம். இருதயம் நின்று போதல். இதயம் துடிப்பது நின்றுவிட்டால் மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் போனால் மூளை மரணம் ஏற்படும். அளவுக்கு அதிகமான போதைப் பொருள். சில போதை மருந்துகள் மூளை பாதிப்பை ஏற்படுத்தலாம் அல்லது மூளை சரியாக செயல்படாமல் தடுக்க மூளை மரணத்திற்கு வழிவகுக்கலாம். நீரில் முழுகுதல். ஒவ்வொரு நீரில் முழுகும் போது மூளைக்கு நீண்ட நேரத்திற்கு ஆக்சிஜன் செல்லாமல் இருக்கின்றதால் மூளை மரணம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உள்ளது. சிறுநீரகம் கொடுப்பவரின் குடும்பத்திற்கு ஏதேனும் பணம் கொடுக்கப்படுகின்றதா? உறுப்பு தானம் செய்பவர்களுக்கோ அல்லது அவர்களது குடும்பத்தினருக்கோ பணம் கொடுப்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உலக சுகாதார அமைப்பு மற்றும் பெரும்பாலான நாடுகள் உறுப்பு தானாக முன்வந்து எந்தவித பண பரிமாற்றமும் இல்லாமல் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான சட்டங்களையும் கொள்கைகளையும் ஏற்படுத்தியுள்ளன. இந்த சட்டங்கள் மற்றும் கொள்கையின் குறிக்கோள் பண பரிமாற்றத்தை தடுப்பதும் சிறுநீரக தானம் செய்வது நேர்மையானது மற்றும் நியாயமானது என்பதை உறுதி செய்வதும் ஆகும். உறுப்பு தானம் என்பது மற்றவர்களின் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மனப்பூர்வமான செயலாகும். இது பொதுவாக கஷ்டப்படுகின்ற மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தினால் செய்யப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
சில சமயங்களில் பயணம் மற்றும் தங்குமிடங்கள் போன்ற செலவுகள் வாழும் சிறுநீரக தானம் செய்பவர்களுக்கு செய்யப்படலாம். ஆனால் இது பணம் கொடுப்பதற்கு சமானா சா- சமானதல்ல சமானதல்ல. எந்த இரத்த வகையை சார்ந்தவர்கள் யாருக்கு சிறுநீரக தானம் செய்யலாம்? எந் எந்த இரத்த வகையை சார்ந்தவர்கள் நீங்கள் இருந்தாலும் சிறுநீரக தானம் செய்யலாம். ஆனால் நீங்கள் யாருக்கு தானமாக கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு அதே இரத்த வகையை சார்ந்தவராகவே அல்லது ஒத்துக்கொள்ளக்கூடிய வேறு இரத்த வகையை சேர்ந்தவராகவோ இருக்க வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒரு நிலைப்பாடு ஆகும். சிறிய அட்டவணை இதோ. சிறுநீரகம் செய்பவரின் இரத்த வகை ஓ வகை. சிறுநீரகம் தருபவரின் இரத்த வகை ஓ வகை. ஏ வகை ஏ அல்லது ஓ வகை. பி வகை பி வகை ஓ வகை. ஏபி வகை ஏ பி ஏபி அல்லது ஓ வகை. அட்டவணையை பார்த்தால் ஓ இரத்த வகையினர்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் சிறுநீரகம் தானம் செய்யலாம் என்பது தெளிவாகும். ஏ பி இரத்த வகை உள்ளவர்கள் எந்த இரத்த வகை உள்ளவர்களிடம் இருந்தும் சிறுநீரகத்தை பெற்றுக்கொள்ளலாம். முன்கூட்டி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்றால் என்ன? பொதுவாக டயாலிசிஸ் சிகிச்சை ஆரம்பித்த பின்பே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பற்றி திட்டமிடப்படுகின்றது. சில சமயங்களில் ஆரோக்கியமான உடல்நலம் இருக்குமேயானால் சிலருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை ஆரம்பிக்காமலேயே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யவும் வழி இருக்கின்றது. இதனை முன்கூட்டி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்கிறோம். இணைந்த சிறுநீரக தானம் என்றால் என்ன? ஒருவரிடமிருந்து அவருடைய சிறுநீரகத்தை தானமாக பெற்றுக்கொள்பவர் வேறு இரத்த வகையை சேர்ந்தவராக இருக்கும்போது இது போன்ற பிரச்சனையில் இருக்கின்ற தானம் கொடுப்பவர் தானம் பெறுபவர் இணையிலிருந்து சிறுநீரகத்தை மாற்றி பெற்றுக்கொள்ளலாம். இதைதான் இணைந்த சிறுநீரக தானம் என்கிறோம். கீழுள்ள படம் அதனை காட்டுகின்றது. இணைந்த சிறுநீரக தானம் இணை 1 இரத்த வகை ஒவ்வாத இரத்த வகை பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ். தானம் தருபவர் 1 தானம் பெறுபவர் 1. இணை 2 இரத்த வகை ஏ பிளஸ் இரத்த வகை பி பிளஸ். தானம் தருபவர் 2 தானம் பெறுபவர் 2. இதனை ஒத்துக்கொள்ளாத இணையிலிருந்து மற்றொரு இணைக்கு சிறுநீரகத்தை மாற்றிக் கொள்வது எனலாம். இதனை இணைகளுக்கிடையேயான பண்டக மாற்றம் எனலாம். N1 சிறுநீரக கொடையாளர் N2 சிறுநீரக பெறுபவருக்கு சிறுநீரக தானம் கொடுக்கின்ற முறைதான் இது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள் எவ்வளவு காலத்திற்கு எதிர்ப்பு சக்தி கட்டுப்படுத்தும் மருந்துகள் சாப்பிட வேண்டும்? சிறுநீரக எதிர்ப்பு சக்திக்கு உள்ளாகாமல் இருப்பதற்காக இந்த மாத்திரைகளை ஆயுட்காலம் முழுவதும் சாப்பிட வேண்டும். மாத்திரைகளின் அளவு குறைக்கப்படலாம், ஆனால் நிறுத்திவிடக்கூடாது.